வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பச்சோந்தியே கேளடா பச்சேங்குரி நானடா பச்சோந்தியே கேளடா. நிறம் மாறும் பச்சோந்தி. ஓணான் இனத்தைச் சேர்ந்த பச்சோந்தியானது அதன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மையை கொண்டிருக்கின்றது. பச்சோந்தியின் மேற்புற தோலில் அமைந்துள்ள குரோமேட்டோபோர்ஸ் எனும் நிறமி செல்களை சுருக்கி விரிக்கும் ஆற்றலை இந்த பச்சோந்திகள் பெற்றுள்ளதால் அவைகளை விரிக்கும் பொழுது நிறம் தெரிவதும் சுருக்கும் பொழுது நிறம் மறைவதும் இயல்பாக நடக்கின்றது. வெளிச்சம், வெப்பம், பச்சோந்தியின் பயம், கோபம், மகிழ்ச்சி, துன்பம் ஆகிய உணர்வுகளின் அடிப்படையில் ஹார்மோன் சுரந்து அதனுடைய மேற்புற தோலில் அமைந்துள்ள நிறமிகளின் நிறத்தை மாற்றும் செயலானது தானியங்கி மண்டலத்தின் அனிச்சை செயலாக நடைபெறுகின்றது. இதுபோன்று ஒரு நாளில் 6 முதல் 8 முறை இதன் நிறம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. பொதுவாக நம்பப்படுவது போல் அது தனது பாதுகாப்புக்காக தான் இருக்கின்ற இடத்தின் பின்னணிக்கு தகுந்தாற்போல் தனது நிறத்தை மாற்றிக்கொள்கிறது எனும் கருத்து சரியானது அல்ல. பொதுவாக பச்சோந்தியின் நிறம் பச்சை அல்லது பிரவுன் ஆகும். எனினும் இதன் நிறம் மஞ்சள், கருப்பு, வெள்ளை நிறங்களுக்கு மாறுவதோடு அவைகளில் மாற்று நிற புள்ளிகளும் கோடுகளும் இருக்கக்கூடும். பச்சோந்தியானது குதூகலத்தில் இருக்கும் பொழுது பிரவுன் திட்டுக்களும் தங்க நிற புள்ளிகளும் இருக்கும். அது கோபமாக இருக்கும் பொழுது கரும்பச்சை நிறத்திலும், இரவு நேரங்களில் கிரீம் கலரில் மஞ்சள் திட்டுக்களுடனும், பகல் நேரத்தில் கிரே கலந்த பச்சை நிறத்தில் வெளிரிய பிரவுன் திட்டுக்களுடனும் காட்சியளிக்கும். மடகாஸ்கரில் இருக்கும் ஒரு வகை பச்சோந்தியானது மிகவும் கோபமாக இருக்கும் பிரிதொரு பச்சோந்தியுடன் சண்டையை தவிர்க்கும் பொருட்டு தனது பச்சை நிறத்தை வெள்ளையாக மாற்றிக்கொண்டு தனது பணிவை தெரிவித்து அந்த இடத்தை விட்டு மெதுவாக நகர்ந்து செல்கின்றது. சமாதானத்தின் நிறம் வெள்ளை என்பதை பச்சோந்தி கூட தெரிந்து வைத்திருப்பது ஆச்சரியமானது. பச்சோந்தியைப் போலவே பல வகை மீன்களும், சிலந்தி பூச்சிகளும், சில பறவைகளும் தமது நிறங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் பெற்றுள்ளன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ஆகும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.